இதற்கிடையே நம்மோடு ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி ஹரிஹரன் அவர்களும் இணைந்திருக்கிறார். இணைந்தமைக்கு நன்றி திரு ஹரிஹரன். இப்போ பாகிஸ்தானுக்கு இது எவ்வளவு பெரிய ஒரு சிக்கலையும் சவாலையும் கொண்டுட்டு வந்து விட்டிருக்கு. இந்தியாவிடம் பகைத்து கொள்வது அப்படிங்கிறது ராணுவ ரீதியாகவும் பாகிஸ்தானுக்கு என்னென்ன மாதிரியான எதிர்வினைகளை எதிர்கொள்ள இருக்கும்? இது வன்முறை தாக்குதல். இத ராணுவ தாக்குதல் ஏவுகணைகள் மூலம் நடத்திருக்காங்க. பாகிஸ்தானே சொல்லிருக்குது. அதாவது இந்திய ஏர்போர்ஸ் விமானங்கள் இந்திய தரப்பில் இருந்து கொண்டே அதை ஏவுகணைகள் மூலம் தாக்கியிருக்காங்கன்னு சொல்றாங்க. அது எதை காட்டுது? முக்கியமா நம்ம பார்க்க 3 விஷயங்களை காட்டுது. இந்தியாவுக்கு 200 கிலோமீட்டருக்கு உள்ளே புகுந்து தாக்குதல் நடத்தும் திறமை, ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்தும் திறமை இருக்குது. அதாவது பாகிஸ்தான் ராணுவத்தின் தலைமையகம் இருக்குது, அதுவே தாக்குதலுக்கு உள்ளாகக்கூடும் அப்படின்னு. அது ஒரு பெரிய மெசேஜ். இந்த 9 தாக்குதல்லையும் அவர்கள் மிசைல் டிஃபென்ஸ் இருக்குது பாகிஸ்தானுக்கு. அதாவது இந்த ஏவுகணைகளை குறுக்கே தடுத்து நிறுத்தி தாக்குதல் நடத்தும் திறமை அது ரொம்ப புவர்னு காட்சிப்படுது. மற்றும் அவர்கள் ஏர் டிஃபென்ஸே அது ஒரு கேள்விக்குறியாயிடுச்சு பாகிஸ்தான். ஏனெனில் இரவில் இந்த மாதிரி தாக்குதல் நடத்தினாங்க, அவர்கள் பதிலடி கொடுக்க முடியல. இப்ப நீங்க ஹமாஸுக்கும் இதுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கிற தாக்குதல் பாத்தீங்கன்னா குறுக்க அவங்க ஏவுகணைகளுக்கு கவுண்டர் வச்சிருக்காங்க. ஹமாஸ் அது குறுக்க தாக்குதல் நடத்தி அது அந்த டார்கெட்டுக்கு போய் சேர முடியல. அதையே அந்த ஏவுகணையே தாக்கிடுறாங்க. அந்த திறமை இல்லைன்னு காட்டுது. 3வது விஷயம், இது பாகிஸ்தான் உலக அளவில் ஒரு உலக நாடுகளை சுற்றி உள்ளாத முயற்சி பண்ணிட்டு, அதாவது யூஎன் பாதுகாப்பு கவுன்சில் ஒரு ரகசிய கூட்டம் கூறி அதை தனது கேஸ எடுத்து வைக்கலாம்னு சொல்லிச்சு. நிச்சயமாக மிக முக்கியமான தகவல்களை சொல்லியிருக்கீங்க. இந்திய ராணுவத்தினுடைய பலம் என்ன என்பதையும் இதற்கிடையே ஓய்வு பெற்ற ஏர் மார்ஷல் மாதேஸ்வரன் நம்மோடு இணைந்திருக்கிறார். இணைந்தமைக்கு நன்றி ஏர் மார்ஷல். இப்ப இந்திய ராணுவம் ஒரு துல்லியமாக இந்த தீவிரவாத அமைப்புகளை கண்டறிந்து தாக்கி இருக்கிறார்கள். இந்தியாவினுடைய விமானப்படை எந்த அளவுக்கு வல்லாண்மை பொருந்தியதாக இருக்கிறது? எவ்வளவு பெரிய சிக்கல்களை பாகிஸ்தான் எதிர்கொள்ள நேரிடும் இந்த தீவிரவாத கட்டமைப்புகளை அழிக்காம இருந்தா? இந்த மாதிரி நம்ம இதை டிஸ்ட்ராய் பண்ணாதான் ஒரு மெசேஜ் போகும் பாகிஸ்தானுக்கு. அதனால திருப்பி அடிப்போம், அவங்களுடைய எங்கெங்கெல்லாம் அங்கே ட்ரைனிங் பண்ணுறாங்களோ அவங்கள டிஸ்ட்ராய் பண்ணுவோங்கிற ஒரு மெசேஜ் கிளியராக போனாதான் பாகிஸ்தானில் சேஞ்ச் வரும். இல்லைன்னா 75 வருஷமா அவங்க இந்த ஸ்ட்ராட்டஜியே ரிலிஜனை யூஸ் பண்ணி, டெரரிசம் யூஸ் பண்ணி இந்தியாவுக்கு எதிராக பண்ணிட்டு இருக்கிறது 75 வருஷமா போயிட்டு இருக்கு. அதனால இப்படி திருப்பி அடிக்கிறது தான் கரெக்டான ஒரு மெத்தட். 2வது, விமானப்படையில சிறந்த வல்லமை இருக்கு. இன்டெலிஜென்ஸ் இன்ஃபர்மேஷன் ரொம்ப ஆக்யூரேட்டா எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு டார்கெட்டிங் ப்ராசஸ் கொடுப்பாங்க. அதுக்கெல்லாம் இவ்வளவு டைம் எடுத்திருக்கு. அதை ஒழுங்கா ரொம்ப டீட்டெயில்டா பிளான் பண்ணி இந்த ஸ்ட்ரைக்ஸை கேரி அவுட் பண்ணோம். அதே சமயத்தில் விமானங்கள்லாம் பாதுகாப்பாக திருப்பியும் வரணும் அட்டாக் பண்ணிட்டு. அதெல்லாம் பண்றதுக்கு முழு திறமையும் இந்திய விமானப்படைக்கு இருக்கு. ரொம்ப அட்வான்ஸ்ட் விமானங்கள் இருக்கு, Su-30, ரெஃபால், ரொம்ப அட்வான்ஸ்ட் வெப்பன்ஸ் இருக்கு, ப்ரிசிஷன் வெப்பன்ஸ், இதெல்லாம் அதுல போகும். இப்போ குறிப்பா இந்த மும்பை தாக்குதல் நடந்த பொழுது அதுல பிடிப்பட்ட
அஜ்மல் கசாப் உள்ளிட்ட தீவிரவாதிகள்லாம் இது போன்ற முகாம்கள்ல பயிற்சி பெற்றவர்கள் அப்படிங்கிற தகவல்களும் தெரிய வந்திருக்கு. முரிக்கே முகாம்ல பயிற்சி பெற்றவராக அஜ்மல் கசாப் இருக்கிறாரு. இது போல அந்த 9 முகாம்கள்ல ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸும் இருக்கு, ஒரு தீவிரவாத அமைப்போட ஹெட் குவார்ட்டர்ஸும் இருக்கு. இது நமக்கு எவ்வளவு ஒரு சவாலா இருந்திருக்கும் இவர்களை அப்படி கண்டுபிடிச்சு முழுவதுமாக அழிப்பது அப்படிங்கிறது. இது ஒரு மிக முக்கியமான நடவடிக்கையாகவும் கருதணும் இல்லையா? ஆமா, அதாவது இன்டெலிஜென்ஸ் ரோல் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இன்டெலிஜென்ஸ் வந்துட்டு வெறும் எலக்ட்ரானிக் சர்வேலன்ஸ் இன்டெலிஜென்ஸ் மட்டும் இல்ல, ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுல. ஹலோ, நீங்க பேசுறது கேக்குது ஏர் மார்ஷல். கேக்குது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்டெலிஜென்ஸ் ரோல் வந்துட்டு அதை மக்கள் புரிஞ்சுக்கணும். அதனால இது வந்துட்டு கண்டினியூஸா பீஸ் டைம்ல நம்ம இந்த மாதிரி ஒரு எதிரி டெரரிசம் வெவ்வேறு முகாம் வச்சு எப்படி அவங்களுடைய லீடர்ஷிப்ஸ் எப்படி கோஆர்டினேட் பண்ணுது, எப்படி ட்ரெயின் பண்ணுது, அதுல பாகிஸ்தான் மிலிட்டரி ரோல் என்ன, கவர்மெண்ட் ரோல் என்ன, இதெல்லாம் இன்டெலிஜென்ஸ் ப்ராசஸ்ல நம்ம சொல்றது. அதை ரொம்ப ஆக்யூரேட்டா பண்ண வேண்டிய அவசியம் எப்பவுமே கண்டினியூஸ் ப்ராசஸ். இது பண்ண வேண்டிய அவசியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இதுல முக்கியமா இந்த கோஆர்டினேஷன்ஸ் எல்லாம் வந்து கனெக்ட் பண்ணி எப்படி இந்த தீவிரவாதிகள் பேசிக்கிட்டாங்க, அந்த கோஆர்டினேஷன்ஸை கனெக்ட் பண்ணி இதை ஸ்பாட் பண்ணியிருக்காங்க. இது வெல் பிளான்டு ஒரு அட்டாக்காக இந்திய தரப்புல இருந்து நிகழ்த்தப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த இன்டெலிஜென்ஸ் ஆக்ஷன்ஸ் நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப கார்கில் போர்ல பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் ஆரம்ப காலத்துல எங்களுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது, இதுல தீவிரவாதிகள் முஜாஹிதீன் ஃபைட் பண்றாங்கிறதெல்லாம் உலகத்துக்கு சொல்லிட்டே இருந்தாங்க. அப்பதான் நம்ம இன்டெலிஜென்ஸ் வந்துட்டு முஷாரஃபுடைய கான்வர்சேஷன் டயலாக், சைனீஸ் லீடரோட நடக்கிற டயலாக் வந்துட்டு ஃபுல்லாவே ரெக்கார்ட் பண்ணி உலகத்துக்கு தெரியப்படுத்தணும். அதனால இந்த மாதிரி ப்ராசஸ் நிறைய இன்ட்ரிகேட் ப்ராசஸஸ் இருக்கு. எலக்ட்ரானிக் இன்டெலிஜென்ஸ், ஹியூமன் இன்டெலிஜென்ஸ், அப்புறம் சிக்னல் இன்டெலிஜென்ஸ், இதெல்லாம் கண்டினியூஸா இந்த எதிரியை மானிட்டர் பண்ணிட்டு இருக்கணும் பீஸ் டைம்ல. இது அந்த ப்ரிப்பரேஷன் 24/7 365 நாளும் போயிட்டு இருந்ததுனா தான் இந்த மாதிரி இதை சேகரிக்க முடியும் நம்மள. அப்படி இருந்தும் நம்மள சில இப்ப பகல்காம்ல நடந்து நம்மள சர்ப்ரைஸ் அட்டாக் ஆயிடுச்சு. அதனால இதுக்கு இன்னும் அதிகமா ப்ரிப்பேர் பண்ணி கரெக்டா இன்டெலிஜென்ஸ் இன்ஃபர்மேஷன் ஆக்யூரேட்டா இருந்தாதான் அதை சமாளிக்க முடியும். அதே சமயத்தில் பதிலடி குடிக்கிறதுக்கு இந்த இன்டெலிஜென்ஸ் இன்ஃபர்மேஷன் ரொம்ப ஆக்யூரேட், ரொம்ப எந்த மாதிரி டார்கெட்டுடைய ரிலையபிலிட்டி, டார்கெட்டுடைய ஆக்யூரேட் கோஆர்டினேட்ஸ், அப்புறம் அந்த டார்கெட் டிஸ்ட்ரக்ஷனுக்கு என்ன மாதிரி தேவை, இதெல்லாம் அனலைஸ் பண்றதுக்கு இன்டெலிஜென்ஸ் இன்ஃபர்மேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். நிச்சயமாக உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி ஏர் மார்ஷல் மாதேஸ்வரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.